வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப் உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா டூர் ஆஃப் இங்கிலாந்து ஒயிட் பால் சீரிஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இட் இஸ் அ லாங் சீரிஸ்ங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெட் பால் அவங்க எதுவும் விளையாட போறதில்லை, ஏன்னா ஆஷஸ் அப்புறமா தான் வருது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஒயிட் பால் சீரிஸ் தான். 3 T20s and 5 ODIs விளையாட போறாங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல. ஸோ ரியலி இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். பிகாஸ் எப்படி ஒரு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மாதிரி பாக்குறோமோ அதே மாதிரி தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவும் நம்ம பார்ப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு சவுத்ஹாம்ப்டன் ரோஸ் பவுல்ல. அண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா 28 runs வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட். அவங்களோட நியூ கேப்டன் ஃபில் சால்ட் கண்டிப்பா அவரோட கேப்டன்ஷிப் பீரியட்ல ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ கண்டிப்பா அவருக்கும் இது ஒரு லேர்னிங் கர்வ் தான். இட்ஸ் டூ early to judge Phil Salt as a கேப்டனா. ஏன்னா இன்னும் ஒரு 2-3 சீரிஸ் அவர் கேப்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். சின்ஸ் இஸ் கேப்டனிங் வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஜோஸ் பட்லர், அவர் இன்ஜுரினால வந்து பாத்தீங்கன்னா இவர் இப்ப கேப்டன் பண்றாரு. பொறுத்து வந்து பார்க்கலாம் ரிமைனிங் 2 மேட்சஸ் எப்படி பண்ண போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சவுத்ஹாம்ப்டன் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருந்ததுங்க. ஏன்னா ஜென்ரலா நான் பார்த்தவருக்கும் ரோஸ் பவுல் விக்கெட்ல வந்து அந்த ஒரு நிப்பு இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பால் லைட்டா அலையும், ஸ்விங் இருக்கும். பேட்ஸ்மேன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விளையாட முடியாது. T20 இருக்கட்டும் இல்ல ரெட் பால் கிரிக்கெட்டா இருக்கட்டும். இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருந்தது, ஸ்டிக்கியா இருந்தது. ஸ்பின்னர்ஸ்க்கு கிரிப் கிடைச்சது, ஸ்லோவர் பால்ஸ் எல்லாம் பயங்கரமா கிரிப் ஆச்சு. நீங்க ஃபாஸ்டா போட்டீங்கன்னா ஈஸியா விளையாடுற மாதிரி இருந்தது. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான ஒரு விக்கெட்டா இருந்தது. இப்படி ஒரு விக்கெட் நான் ஆக்சுவலா சவுத்ஹாம்ப்டன்ல பார்த்ததே கிடையாது. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிட் ஆஃப் செட் பேக்கா வந்து அமைஞ்சிருச்சு இங்கிலாந்துக்கு. ஏன்னா போக போக வந்து பாத்தீங்கன்னா பிச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஜென்ரலா இங்கிலாண்டோட பேட்ஸ்மேன்ஸ் எந்த மாதிரி பாத்தீங்கன்னா அப்படி பிக்அப் ஷாட்ஸ் எல்லாம் ஆடுவாங்க அந்த பேஸை யூஸ் பண்ணி. ஆனா இந்த விக்கெட்ல அப்படி ஆட முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி கடைசியில பாத்தீங்கன்னா டீப் ஃபைன் லைன் டீப் ஸ்கொயர் லெக்குக்கு கேட்ச் கொடுத்து தான் அவுட் ஆனாங்க. ஸோ கண்டிப்பா அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. எதனால ஃபில் சால்ட் வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்துட்டு பாருன்னா உங்களுக்கே தெரியும். ஆஸ்திரேலியாவோட டாப் 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிவன் டே ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் நின்று கேமை முடிச்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேஞ்சரஸான பேட்டிங் சைட். மேபி அவர் சேஃபர் சைடுக்கு அவர் போலிங் எடுத்திருப்பாரு. ஸோ பட் அது கிளிக் ஆகல. பட் ஆஸ்திரேலியா வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா இப்பதான் 3-0 ஸ்காட்லாந்து அடிச்சுட்டு இப்பதான் வராங்க. ஃபர்ஸ்ட் T20 வின் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு டெபியூட்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தாங்க. ஜேக்கப் பெத்தல்ன்ற ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் கம் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ஒரு ஆல்ரவுண்டர். அண்ட் அட் த சேம் டைம் ஜார்டன் காக்ஸ் நம்பர் 3 அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. 2 பேரும் டெபியூல ஒன்றும் பெருசா எதுவும் பண்ணல. பட் ஸ்டில் கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து நம்ம இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் இந்த ரிமைனிங் T20ஸ்ல. ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோஸ் ஹேசல்வுட் வந்து கம்பேக் ஆயிருக்காரு இந்த சீரீஸ்ல. பிளேயிங் 11லயே விளையாண்டாரு, சூப்பராகவும் போட்டாரு தான் சொல்ல முடியும். பிளஸ் ஃப்ரேசர் மெக்கக டிராப் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேத்யூ ஷாட்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க இந்த மேட்ச்ல. அண்ட் அவர் சூப்பரா விளையாண்டாரு தான் சொல்ல முடியும். ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க. நான் யூசுவல் சொன்ன மாதிரி 179 ஆல் அவுட் ஆஸ்திரேலியா 19.3 ஓவர்ஸ்லயே. ஸோ கண்டிப்பா ஆஸ்திரேலியா வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட். ஏன்னா 3 பால்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால்லே வந்து பாத்தீங்கன்னா T20ல ரிசல்ட் எப்படி வேணாலும் மாறும். ஸோ 3 வேல்யூபிள் டெலிவரிஸ் வந்து ஆஸ்திரேலியா விட்டுட்டாங்கன்றது கண்டிப்பா ஃபீல் ஆயிருப்பாங்க. 179 இஸ் அ குட் ஸ்கோர் இந்த பர்டிகுலர் விக்கெட்ல, சவுத்ஹாம்ப்டன் விக்கெட்ல. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்லக்கிஷா இருந்தது, ஸ்டிக்கி விக்கெட்டா இருந்தது. ஸ்லோவர் பால் ஸ்பின் நான் சொன்ன மாதிரி கிரிப் ஆச்சு பயங்கரமா. பட் we have to give huge credit to Travis Head and Matthew Short ஓட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ங்க. இங்க தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. T20ஸ்ல வேர்ல்ட் கப்ஸ்ல மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிசப்பாயிண்டிங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கலாம், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் அதுக்கப்புறம் நான் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பவர் பிளே யூஸ் பண்றது. 6 ஓவர்ஸ்ல 86 ஃபார் நோ லாஸ்னா பாத்துக்கோங்க. பட் ஹியூஜ் கிரெடிட் we have to give to Travis Head. ஏன்னா அவர் தான் இனிஷியேட்டிவ் எடுப்பார் எப்பவுமே. அட் சேம் டைம் மேத்யூ ஷாட்டும் சூப்பரா சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டிக்கி விக்கெட்ல ஸ்டார்டிங் 6 ஓவர்ஸ்ல 86 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வர பேட்ஸ்மேன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் விக்கெட்ல வந்து டைம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. வந்தோடனே அடிக்கிற மாதிரி விக்கெட் இது கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஸ்டிக்கி விக்கெட். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆக்சுவலா ஹெட் அண்ட் மேத்யூ ஷாட். ஈவன் தோ அவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாலும் ஜாஸ் இங்கிலீஷோட இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் 27 balls 37 இன்னிங்ஸ் அப்படியே ஹோல்டு பண்ணாரு. சம்டைம்ஸ் T20 கிரிக்கெட்ல உங்களுக்கு எப்படின்னா இல்ல ஃபிளாட் ட்ராக் கிடைக்கும் போது எல்லா பேட்ஸ்மேனும் வந்து இறங்கி டமால் அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கி விக்கெட்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேயர் வந்து இல்ல இன்னிங்ஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கணும். அவங்க ரொம்பவும் பால் சாப்பிடக்கூடாது, அட் த சேம் டைம் ரொம்பவும் பேட் அவுட் ஆயிடக்கூடாது. ஒரு எண்ட்ல விக்கெட் விடாம விளையாடணும், நல்ல டைக் ரேட்ல விளையாடணும். எக்ஸாக்ட்லி அதான் ஜோஸ் இங்கிலீஷ் ப்ரொவைட் பண்ணாரு. ஏன்னா ஒரு எண்ட்ல விக்கெட்ஸ் விழுந்துகிட்டே தான் இருந்தது. ஜோஸ் இங்கிலீஷோட அந்த 27 of 37 என்னன்னு பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே இன்னிங்ஸ்க்கு ஒரு பேஸ்ட் போட்ட மாதிரி அமைஞ்சிருச்சு. சோ ஓரளவுக்கு அவங்களால அந்த 179 ரீச் ஆக முடிஞ்சுது. இங்கதான் இங்கிலாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜா அமைஞ்சுது. ஜோஸ் இங்கிலீஷ் மாதிரி எந்த பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா லைக்
ஸ்டே பண்ணி விளையாடுற மாதிரி யாருமே அவங்க டீம்ல இல்லை, எல்லாருமே வந்தோடனே அடிக்கிற மாதிரி பிளேயர். ஸோ இந்த ஒரு ஸ்டிக்கி விக்கெட்ல மாட்டிக்கிட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அந்த வகையில் 179 எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே இட் வாஸ் டீசென்ட் ஸ்கோர். கண்டிப்பா இதுக்கு ஆஸ்திரேலியா டஃப் கொடுப்பாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லைன்னு. இங்கிலாந்து போலர்ஸ் எடுத்துக்கணும்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் டெஃபினட்டா லியாம் லிவிங்ஸ்டன்ங்க. அவரோட ஸ்பெல் ரொம்ப குரூஷலா இருந்தது. 3 விக்கெட்ஸ் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோனிஸ் விக்கெட் எடுத்துட்டு இம்மிடியேட்டா டிம் டேவிட் விக்கெட் எடுப்பாரு, பேக் டு பேக் விக்கெட்ஸ். அதெல்லாம் ரொம்ப குரூஷலா வந்து அமைஞ்சது அந்த டைம்ல. இல்லனா இமேஜின் பண்ணி பாருங்க, ஸ்டோனிஸ் நின்றாலோ இல்ல டிம் டேவிட் நின்றாலோ இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் அடிச்சிருப்பாங்க ஆஸ்திரேலியா. ஸோ பிக் ஆஃப் த போலர்ஸ் கண்டிப்பா லிவிங்ஸ்டன் தான் சூப்பரா போட்டாரு. எஸ், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மத்த போலர்ஸும் வந்து அதில் ரஷீடும் வந்து பாத்தீங்கன்னா டீசெண்டா எக்கனாமிக்கலா போட்டாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் லாஸ்டா வந்து 2 விக்கெட் எடுத்தாரு, பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு தான் சொல்ல முடியும். டீசென்ட் சகிப் முகமது அவர் கொஞ்சம் நல்லா டீசெண்டா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு எக்கனாமிக்கலா. ஸோ ஓவராலா ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்க்கு அப்புறம் நல்ல கம்பேக் கொடுத்தாங்க இங்கிலாந்து, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஆனா மேட்சை வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்லேயே வந்து ஆல்மோஸ்ட் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்றத கடைசியா முடியும் போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபில் சால்ட் பாசிட்டிவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் பால் ஜேவியர் பார்லெட் போடுறாரு, ஃபர்ஸ்ட் பாலே தூக்கி அவுட் ஆயிருக்க வேண்டியது, அது ஃப்ரீ ஹிட், நோ பால் போட்டாரு. அதுக்கப்புறம் 12 balls 20 runs சால்ட் ஒரு பக்கம் அடிச்சிருந்தாலும் இம்மிடியா விக்கெட்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு அதர் எண்ட்ல. ஸோ டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 குவிக் விக்கெட்ஸ் விட்டுட்டாங்க. ஜார்டன் காக்ஸும் டெபியூட் பண்ணாரு, இன்சைட் ஏஜ்ல 2-3 பவுண்டரி போச்சு, பட் அவரும் சீப்பா அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் லிவிங்ஸ்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேமியோ விளாண்டாரு. 37 பேட்டிங்ல ஒரு 37, போலிங்ல ஒரு இம்பார்ட்டன்ட் 3 விக்கெட்ஸ். இங்கிலாந்துக்கு ஒரே பாசிட்டிவ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல யாருன்னு கேட்டீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன் தான். மத்த பேர் எல்லாமே கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான், எஸ்பெஷலி இன் பேட்டிங். அதான் நான் சொன்ன மாதிரி லிவிங்ஸ்டன் 37, அதுக்கப்புறம் மத்த எந்த பேட்ஸ்மேனுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கி விக்கெட்டுக்கு செட்டே ஆக முடியல. லைக் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஆஸ்திரேலியன் போலர்ஸும் அந்த மாதிரி சூப்பரா போட்டாங்க. இந்த மாதிரி விக்கெட் எல்லாம் சாம்பாலாம் ஆடுறது ரொம்ப கஷ்டங்க, பட் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி விளாடணும் ட்ரை பண்ணாங்க, ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஜோஸ் ஹேசல்வுட் நல்ல ஒரு கம்பேக் சூப்பரா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. எப்பப்பெல்லாம் வந்து அவரை வந்து கொண்டு வந்தாரோ மிச்சல் மார்ஷ் அப்பெல்லாம் இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஜேவியர் பார்லெட் அவரும் டீசெண்டா போட்டாரு, பட் அட் சேம் டைம் ஷான் அபாட் அவரும் நல்லா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஸோ கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா. மேபி ஸ்டோனிஸ் ஒரு விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்திருக்கலாம், பட் ஒரு எண்ட்ல ஜாம்பா வந்து ஸ்டெடியா போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஃபாஸ்ட் போலர்ஸ் வந்து விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருந்தாங்க. எந்த ஒரு பொசிஷன்லயுமே அவங்க டாமினேட் பண்ற மாதிரி இல்ல, ஆஸ்திரேலியா டாமினேட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா சர்டன் திங்ஸ் அவங்க வந்து யோசிக்கணும், சேஞ்ச் பண்ணி ஆகணும். செகண்ட் டி20 கார்டிஃப்ல விளையாடுறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a flat track தான். ஸோ அங்க வந்து இவங்க சேஸ் பண்றதுல எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. இந்த ஒரு விக்கெட் அவங்க கொஞ்சம் அசஸ் பண்ணி மேபி பேட்டிங் ஆடிக்கலாமோ, ப்ரெஷர் இருந்திருக்காது. ஒரு 190 நீங்க அடிச்சிருந்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கொஞ்சம் அந்த ப்ரெஷர் இருந்திருக்கலாம். மேபி நீங்க ஒரு டிராவிஸ் ஹெட் ஏர்லியர் அவுட் ஆகிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியாவை நீங்க கொஞ்சம் லைட்டா தண்ணி காமிக்கலாம். ஸோ பட் அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. பட் எனிவே இட் ஹேப்பன்ஸ் இன் T20 கேம். ஸோ ஸ்டார்டிங்ல 28 runs வித்தியாசத்துல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. பொறுத்து வந்து பார்க்கலாம் செகண்ட் T20 வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கம்பேக் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட்ஸ் அ மஸ்ட் வின் கேம் ஃபார் இங்கிலாந்து. ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டா சீரீஸை வந்து வின் பண்ணிடுவாங்க தான் உண்மையா சொல்லி ஆகணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யார் நல்லா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, யார் மேல நீங்க அதிகமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சீங்க ஆனா பெர்ஃபார்ம் பண்ணல? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்க மைண்ட்ல, அது எல்லாமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதை பார்த்து நானும் ரிப்ளை பண்ணுவேன். அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.